பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா 18 அதிகாரம் 19 தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. லூக்கா 18 அதிகாரம் 19 இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஒரு சிலரை சந்திக்கும் போது அவர்களுடைய நன்மதிப்பையும் உதவியையும் அன்பையும் பெறுவதற்காக நீங்கள் நல்லவர் என்று சொல்கிறோம், அழைக்கிறோம். அதேபோல்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனுக்கு நித்திய ஜீவன் தேவை. அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்ல போதகரே என்று அழைத்தான், கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ பரிபூர்ண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் எலியா தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது, என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் நான் அல்ல என்கிறான். அதாவது தன்னுடைய முற்பிதாக்களை நல்லவர்கள் என்று சொல்கிறான். இரண்டாவதாக லூக்கா எழுதிய அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தில் பர்னபாவை நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று எழுதியுள்ளார். மூன்றாவதாக அனனியா யூதர்களால் நல்லவன் என்று அழைக்கப்பட்டதாக பவுல் சொல்கிறார். இந்த 3 பேரும் 3 மனிதர்களை நல்லவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்பதால் தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை என்று சொல்கிறார். மேலும் நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்றும் சொல்கிறார். இந்த உலகில் தாம் படைத்த அனைத்தையும் தம்மால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்தவர்தான் நம் தேவன். மேலும் தம்முடைய சாயலாக மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். எனவேதான் தாவீது முதலாவதாக, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்கிறார். அதன் பின்புதான் சாலமோன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறார். ஆதலால் தான் தாவீதின் குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை தவிர, தேவனை தவிர, கர்த்தாதி கர்த்தரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். எனவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடி அவரை துதித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் மனிதர்களின் தோற்றத்தை பார்த்து அவர்களை புகழ்கிறதை விட்டுவிட்டு நீர் படைத்த எல்லாவற்றையும் நாங்கள் ஆளும்படியாக எங்களுக்கு விட்டு சென்ற உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றி புகழ்ந்து மகிமை செலுத்தும்படியான கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.